ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் இந்த 360 டிகிரிஸ் கொண்ட நம்மளுடைய உலகத்தை எப்படி நமக்கு 30 டிகிரிகளாக பிரித்து கட்டங்கள் போட்டு அந்த கட்டங்களுக்கு பேரையும் சின்னத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போது அடுத்து இந்த கட்டங்களுடைய அதிபதிகள் யார் அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அதிபதிகள் என்னென்னலாம் இந்த கட்டங்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது மேஷம். அதாவது உங்களுக்கு நான் நேற்றே சொன்னேன், இதுதான் முதல் கட்டம் 1, இது 2வது கட்டம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கட்டங்கள் நமக்கு இருக்குது இல்லைங்களா? இந்த 12 கட்டங்களுக்கும் அதாவது நம்ம கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களும் இந்த கட்டங்களுக்கு அதிபதியாக வருது. ராகு கேதுன்னு நம்மக்கிட்ட 2 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? அது 2ம் அதிபதியாக வரல, ஆனால் வேறு வேலை செய்ய போகுது. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த 7 கிரகங்கள் எந்தெந்த கட்டங்களுக்கு அதிபதியாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது 1வது கட்டம் மேஷம். இந்த மேஷ கட்டத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க. செவ்வாய் தான் மேஷத்துடைய அதிபதி. அடுத்து ரிஷபம்க்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் ரிஷபத்துடைய அதிபதி. அடுத்து மிதுன கட்டத்திற்கு புதன் தான் அதிபதி. ஃப்ரெண்ட்ஸ், கடக கட்டத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்திரன். அடுத்து சிம்மத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் சிம்ம கட்டத்துடைய அதிபதி. அடுத்து கன்னியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் கன்னிக்கு அதிபதி. என்னங்க மிதுனத்துக்கும் புதன் சொன்னீங்க, கன்னிக்கும் புதன் சொன்னீங்க அப்படின்னா 2 கட்டங்களுக்குமே புதன் தான் அதிபதிங்க. அடுத்து துலாமுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஷபத்துடைய அதிபதி யாரோ அவர் சுக்கிரன் தானே, அதே சுக்கிரன் தான் இங்கே துலாத்துக்கும் அதிபதி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மேஷத்துடைய அதிபதியான செவ்வாயை தான் இங்கே விருச்சகத்துக்கும் அதிபதியாக வராரு. ஓகேங்களா? அடுத்து தனுஷு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. தனுஷுடைய அதிபதி யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இத்தனைக்கும் அதிபதி நான் சொல்லிட்டேன்ல, இந்த ஒரு கட்டத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த தனுஷுடைய அதிபதி யார் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படி நீங்கள் போடுங்க, நாளைக்கு நான் தனுஷோட அதிபதி யார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து மகரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. ஓகேங்களா? அடுத்து கும்பத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சனி தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த 2 கட்டங்களுக்குமே அதிபதி சனி தான். அடுத்து மீனத்தோட அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனத்துடைய அதிபதி குரு. ஓகேங்களா? இப்போது இந்த எல்லா கட்டங்களுடைய அதிபதிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க, யார் இதோடைய அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு இன்னொரு அடுத்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது இந்த கட்டங்களுடைய அதிபதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது செவ்வாய், இந்த 2 விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் செவ்வாய், ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன், இந்த கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், மீனத்துக்கு குரு. ஓகேங்களா? இப்போது இந்த கட்டத்தில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட்டம் அதாவது இந்த கட்டங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போது இதில் ஒரு 6 கட்டங்கள் இருக்குது, இதில் ஒரு 6 கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாவங்களை நம்ம அகபாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா புதுசாக பாவம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த கட்டத்துடைய இன்னொரு பேர் தான் பாவங்கள். அதாவது மேஷ கட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு முதல் 1 அப்படின்னு அர்த்தம். அதை பாவமாக சொல்கிறப்போ 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி பாவம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கால புருஷனுடைய ஜாதகங்க. இது கால புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு
டைமை உருவாக்கி அந்த டைமுக்கு ஒரு ஜாதகம் போட்டு நமக்கு இது புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1ஆம் கட்டம்னா மேஷம், 2ஆம் கட்டம்னா ரிஷபம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிகிற மாதிரி காலபுருஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவருக்கு தான் இந்த கட்டம். காலையில் 6 மணிக்கு வர்றது காலபுருஷனுடைய ஜாதகம் தான். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எல்லாரும் 6 மணிக்கெல்லாம் பிறக்க மாட்டீங்க. ஒருத்தர் 7 மணிக்கு பிறந்திருப்பீங்க, ஒருத்தர் 7:10க்கு பிறந்திருப்பீங்க, ஒருத்தர் 8:25க்கு பிறந்திருப்பீங்க, ஒருத்தர் 9:35க்கு பிறந்திருப்பார், ஒருத்தர் சாயந்தரம் 4:10க்கு பிறப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு ஜாதகர்கள் ஒவ்வொரு டைமுக்கு பிறப்பாங்க. அப்படி ஒவ்வொரு டைமுக்கு பிறக்கிறவங்களுக்கும் அவங்க பிறந்த டைமில் இருந்து தான் அவங்களோட கணக்கு ஆரம்பிக்கும். இப்போது காலபுருஷனுக்கு இந்த முதல் கட்டம் மேஷம் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் 4:10க்கு பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு துலாமில் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இல்லை 6:10க்கு பிறக்கிறீங்க அப்படின்னா துலாமில் ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய முதல் கட்டமாக இருக்கும். அப்போது இதை முதல் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முதல் பாவம் இது காலபுருஷனுடைய முதல் பாவம் மேஷம். நீங்கள் எந்த நேரத்தில் பிறக்கிறீங்களோ, நீங்கள் இங்கே சிம்மத்தில் பிறந்தீங்கன்னா சிம்மம் தான் உங்களுடைய முதல் பாவமாக இருக்கும். அதனால தான் அதை பாவம் சொல்கிறது. அதாவது நீங்கள் சிம்மத்தில் பிறந்தீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய, ஏன்னா சிம்மங்கிறது 5ஆவது கட்டமாகிடும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் இங்கே லக்னம் விழுந்தால் இதுதான் உங்களுக்கு முதல் பாவமாக இருக்கும். நீங்கள் இங்கே பிறந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு முதல் பாவமாக இருக்கும். அதனால் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் முதல் கட்டம் எதுவோ அதை தான் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் முதல் கட்டம் எதுவோ அதை பாவம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு இந்த மேஷ கட்டம் ரிஷப கட்டம்னு சொல்ல முடியும். அதனால் இது காலபுருஷனுடைய இந்த ஜாதக கட்டம் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு விளக்கிறதுக்காக போடப்பட்டது இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது. இது உங்களோடது கிடையாது, இது காலபுருஷனுடைய கட்டம். இதை வச்சு நம்ம படிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது நம்மளுடைய புக்கு. இந்த ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய புக்கு. இதிலெல்லாம் என்ன இருக்கோ அது நம்ம எந்த நேரத்தில் பிறந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றிக்குவோம். அதை தான் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ராசி கட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு சப்ஜெக்டு இதை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 1, 3, 5, 7, 9, 11 பாவங்கள், அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்களை ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஒற்றைப்படை பாவங்கள், அதாவது ஒற்றைப்படை பாவங்கள். அடுத்து இந்த 2ஆம் வீடு, 2ஆம் பாவம், 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு. இந்த 2, 4, 6, 8, 10, 12ஆம் பாவங்களை இரட்டைப்படை பாவங்கள், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரட்டைப்படை பாவங்கள், அதாவது இந்த 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாவங்கள் நமக்கு அகம்னு சொல்கிறது நமக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் இந்த பாவங்களில் இருக்கும். நமக்கு வெளியே இருக்க விஷயங்கள், நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த 2, 4, 6, 8, 10, 12ஆம் பாவங்களில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய கௌரவம் அப்படின்னு சொல்கிறது 1ஆம் பாவத்தில் இருக்கும். கௌரவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறதா இல்லை வெளியே சொல்கிறதா? நான் இப்படிப்பட்ட கௌரவசாலி, நான் அப்படிப்பட்ட கௌரவசாலி நான் சொல்வீங்க இல்லை. நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஒரு மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசு தானே நினைக்கும். அதாவது உங்கள் கௌரவத்தை பற்றி உங்கள் மனசு நினைக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் மனசு உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது 1ஆம் பாவம். அதுவே நீங்கள் கௌரவத்தை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது 2ஆம் பாவம். நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கணும், ஒரு பர்ஸில் நிறைய பணம் வச்சுருக்கணும், நீங்கள் பர்ஸ் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணால் நிறைய பணம் தெரியணும், அதுவும் உங்களுக்கு கௌரவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 2ஆம் பாவம். அதாவது நீங்கள் வெளிப்படுத்துறது, நீங்கள் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாரு நான் இவ்வளோ வசதியாக இருக்கேன் அப்படின்னு வெளியே காட்ட நினச்சிங்க அப்படின்னா அது 2ஆம் பாவம். நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டுனீங்க, நான் பார்த்தீங்களா எவ்வளோ வசதியாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்டி காட்ட நினச்சிங்கன்னா 4ஆம் பாவம். ஒரு லக்ஸுரியான ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 4ஆம் பாவம். ஓகேங்களா? அதுவே 6ஆம் பாவம், நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி இல்லை ஒரு
ஒரு நிறையா வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அது வந்து 6ஆம் பாவம். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 8ஆம் பாவம். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது 10ஆம் பாவம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்துட்டு திரும்பவும் இன்னொரு வேலை செய்கிறீங்க, ஒரு வேலையும் தாண்டி அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை இருந்தாலே போதும், ஆனால் அதையும் போக நிறைய தொழில்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது 12ஆம் பாவம். அந்த மாதிரி உங்களுடைய வெளி விஷயங்கள், புற விஷயங்களில் பணம், உங்களோட வீடு, காரு, நகை, தோட்டம், துறவு, உங்களுடைய மிகப்பெரிய வசதிகள், அந்த மாதிரி விஷயங்கள், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இரட்டைப்படை பாவங்கள் தான் அதுக்கெல்லாம் வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள், அந்த மாதிரி விஷயங்கள் பற்றியெல்லாம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒற்றைப்படை பாவங்களும், உங்களுடைய வெளிப்படுத்துகிற விஷயங்கள், உங்களை பற்றி காட்டுற விஷயங்கள் எல்லாமே இரட்டைப்படை பாவங்களில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இனி போக போக இன்னும் இதில் இருக்கிற டீப்பர் வெர்ஷனெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த மேஷம் அப்படிங்கிறது 1 அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த மேஷமுக்கும் இந்த விருச்சகத்துக்கு 8, அதாவது இது வந்து இரட்டைப்படை தொடர்பு, இது ஒற்றைப்படை பாவம், 1ஆம் பாவம். இந்த ஒற்றைப்படை தொடர்பில் வர்ற பாவம் இது, இரட்டைப்படை தொடர்பில் வர்ற பாவம் இது. இந்த 2 பாவங்களுக்குமே யார் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஓகேங்களா? செவ்வாய் தான் இந்த ஒற்றைப்படை பாவமான மேஷத்துக்கும் இரட்டைப்படை பாவமான விருச்சகத்துக்கும் 8ஆம் பாவமாக வருது இல்லைங்களா? இந்த மேஷம் விருச்சகம் 2க்குமே அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் தான் இந்த 1க்கும் 8க்கும் அதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1ஆம் பாவம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே உங்களுடைய அக விஷயங்கள் பற்றி சொல்கிற பாவம், 8ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய புற விஷயங்கள் பற்றி சொல்கிற பாவம். அதாவது 1ஆம் பாவத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. பின்னாடி இதுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கூட கேட்பேன். 1ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவம். உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது, உங்கள் ஆரோக்கியம், அந்த விஷயங்களையெல்லாம் சொல்கிறது இந்த ஒற்றைப்படை பாவங்கள். அந்த ஒரு பாவத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வராரு. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, ஒரு லாட்ரி அடிக்குமா இல்லையா, உங்களுக்கு எங்கிருந்தாவது நிறைய சொத்துக்கள் வருமா, நீங்கள் வந்து ஒரு திடீர்னு ஒரு பணக்காரர் ஆகிடுவீங்களா அப்படின்லாம் சொல்கிறது வந்து 8ஆம் பாவம். திடீர் அதிர்ஷ்டம், அதாவது திடீர்னு நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே காரகர் வந்து 8ஆம் பாவம். அதே போல் எதிர்மறையாக நடக்கிறது, நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் இன்னொன்று நடக்கும், அதுக்கும் காரகர் இந்த 8ஆம் பாவம் தான். அந்த 8ஆம் பாவமான இரட்டைப்படை பாவத்துக்கும் செவ்வாய் ஒரு பாவத்துக்கு அதிபதியாக வராரு, ஒற்றைப்படை பாவத்துக்கும் ஒரு பாவத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் பற்றியெல்லாம் சொல்கிறப்போ இது ஏன் இதை நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம செவ்வாய், இந்த 2 பாவங்களுக்கும் செவ்வாய் தான் அதிபதி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா? இனி மிச்சம் இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் நம்ம அதிபதிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை நம்ம அடுத்த வர்ற பதிவில் பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் கேட்டேன் உங்ககிட்ட, இந்த தனுசுவோடைய அதிபதி யார் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி, அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.